தான் சமைக்க சொல்லிருக்காங்க குக்க. அப்படியேம்மா? ஆமா பாட்டி. நீ ஏமா உங்க அத்தை வீட்டு பால் காய்ப்புக்கு வரவே இல்ல? அம்மா தான் பாட்டி நீ வர வேண்டாம் காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா பாட்டி நான் வாரேன்னு தான் சொன்னேன் லீவ் போட்டுட்டு. அம்மா தான் நீ காலேஜுக்கு போ அங்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வந்திருக்காங்க. அக்காவை இப்போ என்னாலையும் பார்க்கவே வர முடிய மாட்டேங்குது பாட்டி. அக்காவும் இங்க வரவே மாட்டேங்கிறா. அம்மா தான் பால் காய்ப்புக்குலாம் அங்க வந்துட்டாங்கல்ல. அக்கா இங்க வந்தா என்ன ஏன் வர மாட்டா அக்கா? எம்மாடி சரிம்மா உங்க அக்காவுக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குமாங்க. அது போட்டுட்டு வர முடியாது பத்தியா வேற படிக்க வேற செய்யறா. அது மட்டும் இல்லாம ஹோட்டலையும் பாத்துக்கிறியா. இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்லம்மா. அதனாலதான் அவளால வர முடியல. ஏன் என்னையாலே வர முடியல இத்தனால. சரி பாட்டி நீ வாங்க அக்காவையும் வர சொல்லுங்க. சரிம்மா சொல்லுங்க. நீ எங்க வர வேண்டியதானே? சரி பாட்டி. சரிம்மா பாட்டி வந்துட்டு உனக்கு ஆகட்டுமாம்மா. என்னது பாட்டி? உனக்கு உங்க அக்கா கூட இருக்கிறது தானே பிடிச்சிருக்கு? ஆமா பாட்டி எனக்கு எங்க அக்கா கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜாலியா நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பேசிட்டே இருப்போம். எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட் வந்துச்சுன்னா அவ தான் எனக்கு சொல்லி தருவா. அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்க மாட்டோம் பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியா இருப்போம். எனக்கு எங்க அக்கா கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா பாட்டி? அது வந்துமா உங்க அம்மா சும்மாலாம் உங்க அக்கா கூட போய் இருன்னா விட மாட்டா. அதனால நீ ரெண்டாவது வேற இருக்கான்ல சந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்துருமா. அதுக்கு பிறகு நீ உங்க அக்காவும் ஒண்ணா இருக்கலாம். என்ன சொல்லியா? சந்திர மச்சானையா? ஆமாமா பேத்தி. உங்க அக்கா பெரிய மச்சானை கட்டிக்கிட்டா. நீ சின்ன மச்சானை கட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டா. ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம்ல. அது மட்டும் இல்ல அக்கா தங்கச்சி ஒரே வீட்ல இருந்தா சண்டை சச்சரவு வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நல்லா போவியே. இதுவே அந்த வீட்டுக்கு வேற பிள்ளை வந்துச்சுன்னு வச்சுக்கியேன் சண்டைகள் வரமா. ஏன் உங்க அக்காவை கூட இந்த வீட்ல நிம்மதியா வாழ விடாது. நீ வந்தான்னு வச்சுக்கியேன் உங்க அக்கா மேல நீ பாசமா இருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுவிய. அதே மாதிரி என் மகளையும் மருமகனையும் நல்லா பாத்துக்கிடுவிய. அது மட்டுமா ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிச்ச பிள்ளைகளு. அதனால எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குமா மனசுக்குள்ள. அதான் பாட்டி வாங்கிட்டு வந்து சொல்லி உனக்கு உங்க அக்கா கூட இருக்கிறதுக்கு தானே ஆசை. அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. பேசாம நீ சந்திரவை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துருமா பேத்தி. பாட்டி மச்சான் ரொம்ப கோவப்படுவாங்களே. என்னை கண்டாலே மச்சானுக்கு பிடிக்காது. அவ்வளவு கோவப்படுறாங்களே எனக்கும் பிடிக்காது பாட்டி. அது மிந்திமா. அது உங்க அக்காவும் பெரிய மச்சானும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ பத்தியா. அந்த கோவத்துல பேசியிருப்பான். இப்ப அப்படிலாம் கிடையாது. உன்னை பார்த்தா கோவப்பட மாட்டாமா. இல்ல பாட்டி மச்சான் அப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இப்பயும் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவங்க பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதனால இது சரி வராது பாட்டி. அப்படிலாம் இல்ல பாட்டி எனக்கு எங்க அக்கா கூட இருக்கணும்னா ரொம்ப இஷ்டம் தான். அப்போ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கமா. நீ உங்க அக்காவும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம். என்ன சொல்லியா? நான் அம்மாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் பாட்டி. யாரையும் காதலிக்க மாட்டேன் உங்க பேச்சை மீறி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி பாட்டி இது நடக்கும்? நடக்குமா? நான் நடத்தி வைக்கேன். இல்ல பாட்டி அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அத்தை ஃபேமிலி பார்த்தாலே அம்மா கோவப்படுவாங்க. அந்த பால் காய்ப்பு கூட எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அம்மா ஒத்துக்கிட மாட்டாங்க பாட்டி. சரிம்மா பால் காய்ப்புக்கே உங்க அம்மா வந்துட்டா. இப்போ சரோஜா கூட சாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் சரி வரமா. நான் பேசி முடிச்சு வைக்கேன். நான் சொன்னா என் மகளும் கேப்பா என் மகனும் கேப்பா. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிட்டேன். இல்ல பாட்டி அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அது மிந்தி இப்ப சரோஜா பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டா. அதுவும் சொந்த முயற்சியில. வீட்டை நீ வந்து இதுவரை பார்க்கலல்ல. வந்து பாரு அப்பதான் தெரியும் எவ்வளவு பிரமாண்டமா வீடு கட்டியிருக்கான்னு சரோஜா. கண்டிப்பா இப்ப நான் சொன்னா உன்னைய அந்த வீட்டு கட்டி கொடுப்பாமா. சரி பாட்டி அத்தை சம்மதிப்பாங்களா? முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு சும்மா வந்து போகும்போதே அத்தைக்கு பிடிக்காது. அப்ப அத்தை வசதியா கூட இல்ல. கோவம் தான் படுவாங்க. இப்போ கோடீஸ்வரி ஆயிட்டாங்க. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரத அத்தை சம்மதிப்பாங்களா முதல்ல? அத சொல்லியலமா பேத்தி. பாட்டி நான் சம்மதிக்க வைக்க எல்லாரையும். உனக்கு இஷ்டம் தானே? பாட்டி அது வந்து என்னமா சொல்லு. அம்மாவும் அப்பாவும் யாரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா அம்மா பேச்ச மீறி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாட்டி. ஏன்னா அனுவுக்கு கல்யாணம் நின்று போச்சுல்ல.
அப்போ அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க இஷ்டப்படி தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு. அதனால அவங்கள மீறி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாட்டி. சரிம்மா, அவிய சம்மதிச்சாவனா உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் பாட்டி. அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சரிம்மா, அப்ப கவலையை விடு. உன் அப்பா அம்மா சம்மதத்தோட உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நான் பேசி அவிய கிட்ட. சரி பாட்டி. ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க? அப்பாவும் அம்மாவும் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் பாட்டி. நீங்க வந்து உட்காருங்க பாட்டி, நான் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். சரிம்மா பேத்தி. உங்க அப்பா அம்மா வந்தோடனே நீங்க பேசிட்டு தான் போகணும். அம்மா, நீ அம்மா ஒத்தையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் வந்து காய் வெட்டி தந்திருப்பேன்ல. இருக்கட்டும்மா, நீ இன்னொருத்த வீட்டுக்கு போக போறா, நானே செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா. என்னம்மா? அது வந்து சொல்லு. அவங்க பேர் என்ன? யார் பேருமா? அதாம்மா, அத்தை வந்தாங்கல்ல. அவ பேரு சரோஜா, உனக்கு தெரியாதா? இல்லம்மா, அத்தை சொன்னாவல்ல. யாரம்மா சொல்லியா? எம்மா. என்னம்மா? எம்மா, அதான் அத்தை சொன்னாவல்ல, சின்ன மாமா. அவிய பேர் என்ன? உனக்கு தெரியாதா? மூத்தவன் பேரு சூர்யா, இளையவன் பேரு சந்துரு. பேரு ரொம்ப அழகா இருக்கு. சந்துரு. ஐயோ, புருஷன பேர்லாம் சொல்லக்கூடாது, அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட போறேன். இனி அவர் பேரை சொல்லவே கூடாது. அம்மா. என்னம்மா, வேலை செய்ய விடாம கூப்பிட்டுட்டே இருந்தேன், என்ன அர்த்தம்? வேணும்னா அந்த வெங்காயம் தக்காளியை வெட்டித்தா. வெட்டி தாரே. அம்மா, அது வந்து சொல்லுமா. அவங்க எப்படி இருப்பாங்க? யாருமா? அதாம்மா, அத்தை சொன்னாவல்ல. யாரம்மா சொல்லியா? சந்துருவையா? ஆமா. அவி எப்படி இருப்பாவம்மா? அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி இருப்பான். ராஜா மாதிரியா? ராஜா எப்படி இருப்பாங்க? ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, வால் வச்சுக்கிட்டு, அப்புறம் குதிரை வண்டியில போவாங்களோ? அம்மா. என்னம்மா? நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லம்மா. யாரம்மா? அதாம்மா, அவங்க. சந்துருவை பார்த்ததே இல்லையோ? ஆமா, நீ அங்கதான் கூட்டிட்டே போக மாட்டான்ல, நான் பார்த்ததே இல்லை. எப்போ போனாலும் நீ தான் போவா. பால் கைப்பு கூட நீ தானே போயிட்டு வந்தா. நான் அத்தை வீடே பார்த்ததே இல்லை, அவங்களையும் பார்த்ததே இல்லை. சரிம்மா, பூ வைக்கிறதுக்கு சீக்கிரமா வருவாவ, அப்ப பாத்துக்க. அம்மா, அவங்களும் வருவாங்களோ? ஆமாம்மா, சந்துருவும் வருவான். அவங்களும் வருவாங்களா? மூக்காயி. என்னம்மா? அவனை மாமான்னு சொல்லு, உனக்கு மாமா மரதான். சூர்யா பெரிய மாமா, சந்துரு சின்ன மாமா. சரிம்மா. இன்னும் 2-3 நாள்ல பூ வைக்க வருவாவம்மா, அப்ப பாத்துக்கண்ணே. சரிம்மா. எனக்கு பூ வைக்க வர போறாங்களா மாமா? சின்ன மாமா. அவங்க எப்படி இருப்பாங்க? பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நீங்களா எப்போ வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேம்மா. சேனிடா ஜூஸ் தந்தா குடிச்சேன். சாப்பிடுங்கன்னு சொன்னா நீ வந்த பிறகு பேசிட்டு பிறகு சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஏய்யா மாணிக்கே, எப்படி பார்க்க? நல்லா இருக்கேம்மா, சாப்பிட வேண்டியதானே? இருக்கட்டப்பா, அவங்க 2 பேர்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஜெனி, நீ படிக்கலையா? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா உடனே உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவியா? போய் படி. பாட்டி எதுக்கு வந்தா நீ நானே பேசிக்கிடி. சரிம்மா. ராணி, எங்க அம்மாட்ட தானே பேசிட்டு இருந்தா ஜெனி, அதுக்கு எதுக்கு கோவப்படியா? உங்களுக்கு இது ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா படிக்கணும். உங்க அம்மா எப்போ வந்தாவளோ இவ்வளோ நேரம் உட்காந்து கதை விட்டுருக்கா. அதான் இப்போ நம்ம வந்துட்டோம்ல, அவ போய் படிக்கட்டும். ஆமாம்மா. என்னம்மா, என்ன விஷயமா வந்தீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம்மா, இந்த வருஷத்தோட முடியுது.
ஆமாம்மா கல்யாணம் பண்ணணும். நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலான்னு சொல்றேன். ராணி இப்பவே பண்ணணுங்கிறா. என் மார்மாவ சொல்றதுதான்ப்பா சரி. படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை முடிச்சிருவா தான் நல்லது. வயசான பிறகு கல்யாணம் முடிக்க முடியும். மேல படிக்கணும்னா கூட கல்யாணத்தை முடிச்சிட்டு படிக்கட்டும். வா மவ இருக்காளே கல்யாணம் முடிச்ச பிறகு இப்பதான் கலெக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி வேணா கல்யாணத்தை முடிச்சிட்டு எவ்வளவு நாள் படிக்கட்டும். என் மவ சாராஜா படிக்க வைப்பா. ஏன் என் மகளை எதுக்கு உங்க மக படிக்க வைக்கணும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எம்மாடி ராணி கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அவதானமா படிக்க வைக்கணும். என்னது அவ படிக்க வைக்கணுமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏய்யா மாணிக்கா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம சேனி பிள்ளைய உன் தங்கச்சி வீட்டுக்கே கேட்டு கொடுப்பா. மூத்தவளை எவ்வளவு அழகா வச்சிருக்கா பத்தியா உன் தங்கச்சி. ஏழையவள அந்த வீட்டுக்கு போனா மகாராணி மாதிரி வாழ முடியும். அதனால உன் தங்கச்சி மகனுக்கே இவ்வளவு கேட்டு கொடுத்துரு. ஓஹோ இதெல்லாம் அவ சொல்லி விட்டாலோ ஏற்பாடு பண்றாளோ? இப்படிதான் அணுவே வந்து நீங்க முதல்ல கேட்டியே. ஏங்க பாத்தீங்களா? ராணி இப்ப என் தங்கச்சி வீட்டுக்கு என்ன குறைச்சல்? முன்னாடியாவது வசதியில கம்மி அப்படின்னு நீ சொன்னா, இப்போ வசதியில நம்மளுக்கு மேலதான் அவ இருக்கா. கட்டி கொடுத்தா என்ன, ரெண்டு பிள்ளைகளும் ஒரே வீட்டுல நல்லபடியா வாழும்ல. உங்க தங்கச்சிக்கு இருக்க வசதிலாம் காணல் நீர் மாதிரி. இன்னைக்கு வேணா ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கலாம், நாளைக்கே அது காணாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள என் மகளை கட்டி கொடுக்க முடியாது. ராணி இங்க பாருமா, நீ உன் மவளை வேற வீட்டுக்கு கட்டி கொடுத்தா நகை போட்டு தான் கட்டி கொடுக்கணும். ஆனா சரோஜா உன் மருமகளுக்கு நகையை போட்டே கட்டிக்கிட்டு போவா. அவ்வளவு வசதியா இருக்கா மருமகளுக்கு, அப்படி பார்த்து பார்த்து செய்வா. உன் மூத்த மவளை கலெக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஆ தெரியும் தெரியும், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அடுப்புல அவ தான் தீ தள்ளிக்கிட்டு இருக்கா. நீ இங்க பாருமா, அது கேஸ் இப்ப தட்டுப்பாடா இருக்கு பத்தியா. அதனால மாமியார் மருமகளும் ஹோட்டலுக்கு போய் சமையல் வேலையில மேல் பார்வை பாப்பாவே. அத வாங்கிட்டு யாராவது அப்படி சொல்லிருப்பாவளா இருக்கும். இங்க பாருங்க தே, எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என் பேத்தியில் ரெண்டு பேரும் ஒரே வீட்ல நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படியே. அது நடந்துனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால உன் இளைய மவளை சரோஜா வீட்டுக்கே கேட்டு கூட அவ நல்லா பாத்துக்கிடுவா. ஏய்யா மாணிக்கா, உன் தங்கச்சி நல்லா பாத்துக்கிடுவான்னு உனக்கே நம்பிக்கை இருக்குல்ல? ஆ இருக்குமா. பேரன் என்ன, உன் இளைய மவளை கேட்டு கொடுப்பா. அந்த பையல நல்ல பையன். தாய் சொல்ல தட்ட மாட்டான். கேட்டுக்கு போற பொண்டாட்டியா நல்லா பாத்துக்கிடுவான். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். காலேஜில் எல்லாமே அரியர். நீ உருப்படியா படிக்கிறது கிடையாது, ஹோட்டல்ல இலை எடுத்துக்கிட்டு தெரியான்னு கேள்விப்பட்டேன். அது அவன் ஹோட்டல்மா, இலை எடுத்தா என்ன தண்ணி எடுத்தா என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உனக்கு? கல்யாணம் முடியட்டும், ஒரு ஹோட்டலையே அவனுக்கு ஒப்படைச்சிருவா சரோஜா. அதுக்கு பிறகு ஹோட்டலுக்கு அவன் தான் முதலாளி. படிப்பு என்ன படிப்பு? நாங்களாம் என்ன அந்த காலத்துல காலேஜுக்கு போய் படிச்சோம், இல்ல சரோஜா தான் படிச்சாளா? இப்ப அவன் எவ்வளோ பெருசா உயர்ந்திருக்கா. படிப்பு கொஞ்சம் வரலதான், ஆனா நல்ல பையன்மா, அறிவாளியான பையன். உன் மாவளை கட்டி கொடுத்தா தங்க தட்டுல வச்சு தாங்குவான். இங்க பாருங்க தே, என் மகளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், யாரை மாப்பிள்ளைய கொண்டு வரணும் எல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றிலாம் நீங்கள் அக்கறைப்பட வேண்டாம். நீங்கள் பேசுறது எதுலேயும் எனக்கு இஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சு எழும்பி உங்கள் மோக வீட்டுக்கு போங்க. ராணி எதுக்கு இப்படி பேசுற? எங்க அம்மா அப்படி என்ன தப்பா கேட்டாவ? இங்கே பாருங்க, உங்கள் அம்மா கேட்குறது எல்லாமே தப்பாக தான் இருக்கு. எனக்கு பேசியது எதுவுமே பிடிக்கல. என்னால் அவள் வீட்டுக்கு என் மகளை கட்டி கொடுக்க முடியாது. மூத்தவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாவ. இப்போ உங்கள் அம்மையை அனுப்பி என்னையும் ஏமாத்த சொல்லி விட்டுருக்காளோ? ராணி, நான் இங்க வந்த விஷயம் சாரஜாக்கே தெரியாதுமா. என் மனசுக்குள்ள இப்படி தோணுச்சு, நானா தான் வந்து கேட்டேன். ஏய்யா மாணிக்கம், உன் தங்கச்சி வீட்டுக்கு இப்ப என்ன குறைச்சல் நீயே சொல்லுப்பா. அந்த வீட்டை கட்டி கொடுத்தா அவ மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிடுவா. அனுபவ கேட்டு பாரு, அவளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கா தெரியுமா. அதனால அம்மா சொல்றதை நீயாவது கேளுப்பா. உன் மகளை சாரஜா மகனுக்கே கட்டி கூட அவ நல்லா பாத்துக்கிடுவா. அந்த பையனும் நல்ல பையன் தான். உனக்கே தெரியல உன் தங்கச்சி மவனோட பத்தி. சூர்யா மாதிரி இவனும் நல்ல கோணம். சரிம்மா நான் பேசிட்டு பிறகு சொல்றேன். இங்கே பாருங்க, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உங்கள் அம்மா நினைக்கிறது எதுவுமே நடக்காது, எனக்கு பிடிக்கவும் இல்லை.